ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் டாட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஆக்சசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ், இயர்பட்ஸ், நம்மளோட லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுத்துக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த பர்ஸ் பண்ணுறதுக்கு கிரே கலர் யான் எடுத்திருக்கேன். 3mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் எப்படி போடணுன்னா, செயின்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மாதிரி 2 வாட்டி நூல் சுற்றிக்கணும். செகண்ட் நூல் இருக்கா அதை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சென்டரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். இப்போது 3 செயின்ஸ் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும் அப்படின்னா, ஹூக்கு மேலே யானை வச்சு சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யானை எடுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா ஹூக்கு மேலே 3 லூப்ஸ் இருக்கும். அதில் 2 எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2 எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 எடுக்கணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கோங்க. இப்போது போட்டுட்டேன். இதுக்கப்புறம் 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 செயின்ஸ் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. மொத்தம் 4 வரணுங்க. 4 ஸ்பேஸ் வரணும். 4 வாட்டி 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு 2 செயின் போட்டேன். திருப்பி ஒரு 3 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு 3 செயின், 2 செயின், 3 டபுள் க்ரோஷெட். முடிக்கும்போது 2 செயின் போட்டு தாங்க முடிக்கணும். அதாவது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்டு ஒர்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கா. இது வந்து ஒரு கிரானி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது செகண்ட் ரவுண்டு என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போயுமே 3 செயின்ஸ் போட்டுக்கணும். இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்க்கு, ஓகேவா. இப்போ அந்த 3 டபுள் க்ரோஷெட் போட்டோமா, அந்த 3க்கு மேலேயும் ஒன்று வர்ற மாதிரி பண்ணணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்ட மாதிரி சரியாயிடுச்சு. இப்போ அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட். இப்போ 3 டபுள் க்ரோஷெட் போட்டாச்சா. இப்போ கார்னரில் வரும்போது எல்லாமே என்ன பண்ணணுன்னா, 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட். 2 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ 2 செயின் போட்டுக்கோங்க. திருப்பி 2 டபுள் க்ரோஷெட் போடுங்க. அதுக்கப்புறமா 3 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அந்த முந்தின ரவுண்டில் போட்டிருப்போமா, அந்த 3 டபுள் க்ரோஷெட் மேலேயும் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷெட். அந்த கார்னரில் வரும்போது 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட்.
திருப்பி 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு அந்த ஸ்பேஸில் வரும்போது சேம் 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட். இப்போ அந்த டாப்பில் இருக்கிற 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ செகண்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 3rd ரவுண்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தாங்க ரிப்பீட் பண்ணணும். அதாவது இப்போ கார்னரில் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுகிட்டே போகணும். கார்னரில் வரும்போது 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட் போடணும். திருப்பி அதே மாதிரி அடுத்த டபுள் க்ரோஷெட் வரைக்கும் போட்டே வரணும். அதாவது இதுக்கு முந்தின ரவுண்டில் கார்னரில் நம்ம 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம்ல, அந்த 2 டபுள் க்ரோஷெட்டுக்கு மேலேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது எப்படி வரும்னா, முந்தின ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா 3 டபுள் க்ரோஷெட் இருக்குமா, அடுத்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா 7 இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் போட்டோன்னா திருப்பி இந்த இதிலேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணும். கார்னர் வரும்போது 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட். இந்த மாதிரி தாங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போடணும். இது வந்து கிரானி ஸ்கொயர் தான். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து நிறையா அதாவது பெரிய பர்ஸாக வேணும் சேம் மாடலில் அப்படின்னா நீங்கள் இந்த ரோஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. குட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரோவோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தாங்க. ஸோ நம்ம இந்த கிரானி ஸ்கொயரை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் 3rd ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே 3 செயின் போட்டு, எப்போயுமே 3 செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஸோ இப்போது அதுக்கு அடுத்து இருக்கிற இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கணும் அன்டில் இந்த கார்னர் வர்ற வரைக்கும். கார்னர் வரும்போது கார்னருக்குள்ளே 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின், 2 டபுள் க்ரோஷெட் போடணும். திருப்பி இந்த செயின்லேருந்து இந்த பக்கம் கார்னரில் வர்ற செயின்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர் வரும்போது 2 டபுள் க்ரோஷெட், 2 செயின் போடணுங்க. அதே மாதிரி தான் இந்த ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ரோஸ் வந்து போட்டுக்கிறேங்க. இது கவனமாக பண்ணுங்கள். இந்த டபுள் க்ரோஷெட் வரைக்கும் தான் போடணும். அந்த 2 செயின் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்பேஸில், அந்த 2 செயின்லேயும் போட்டுறாதீங்க. அதில் வந்து ஸ்பேஸில் தாங்க ஒர்க் பண்ணணும். நான் வந்து இன்னும் ஒரு 3 ரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த ரெட் கலரில் வந்து நான் மொத்தம் டோட்டல் 7 ரோஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த பர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நான் கொஞ்சம் குட்டியாக தாங்க பண்ணேன். இந்த மாதிரி தாங்க வரும் கிரானி ஸ்கொயரு. இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணி இன்னொன்று பண்ணிவிட்டு 2டையும் அட்டாச் பண்ணி பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தாங்க ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்டு பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படியே பேக்கில் திருப்பிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் யான் நிறைய விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊசியை வச்சு கூட தைச்சிக்கலாம். நான் அப்படியே ஹூக்கை வச்சு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. அதாவது பேக் சைடில் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே திருப்புற மாதிரி பண்ணணுங்க. இப்போ எனக்கு இந்த பக்கம் ஹூக் இருக்குது. ஸோ நான் அப்படியே இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி அப்படியே சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். அதாவது 2 செயின் 2 பக்கம் இருக்கிற செயின்ஸ்லேயுமே சேர்த்து ஹூக்கை கொடுத்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பெரிய யானாக விட்டு கட் பண்ணிவிட்டு ஊசியை வச்சு கூட நீங்கள் அப்படியே தைச்சிக்கலாங்க. பட் ஆனால் இப்படி தான் ஃபோல்டு பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற செயின்லேயே ஹூக்கை விட்டு அந்த பக்கம் இருக்கிற செயின்லேயே ஹூக்கை விட்டுக்கிறேன். 2டையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம், இது வேணாலும் போட்டுக்கலாங்க.
இந்த மாதிரி இந்த ரோ கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி இப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு போயிடணுங்க. ஸோ இந்த பக்கம் செயின்லேருந்து அந்த பக்கம் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணிப்பேன். அவ்வளோதான், நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் இது வந்து அந்த பக்கமும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஸோ யானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அப்படியே நம்மளோட பர்ஸை திருப்பிக்கலாம். கார்னர்லாம் கரெக்டாக விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த பக்கம் ஒரு பட்டன் வச்சு தைச்சிட்டோன்னா நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இந்த பட்டன் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வச்சு தைச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.